வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் பொங்கல் முடிந்து சொந்த ஊரில் இருப்பவர்கள் தாங்கள் பணி செய்யக்கூடிய ஊர்களுக்கு திரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு புத்தாண்டாக, தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் வர இருக்கின்றன என்பதை நாம் உறுதியுடன் நம்புவோம். இந்த தமிழ் புத்தாண்டில் பல விஷயங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. நாம் அதையெல்லாம் பற்றி தொடர்ந்து இந்த வருடத்தில் நாம் பல தினங்களில் பேசப்போகிறோம். முக்கியமாக நாம் இந்த மாதத்தில் சென்னையில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருந்தோம். அதிலே மிக முக்கியமாக சென்னை நந்தனம் OMC மைதானத்தில் நடக்கக்கூடிய வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, அது இல்லாமல் கடந்த 3 நாட்களாக, அதாவது 16, 17, 18 தேதிகளில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. ஏராளமான ஒப்பந்தங்கள், அதாவது தமிழ் படைப்புகளை பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லவும் பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கு படைப்புகளை கொண்டு வருவதற்குமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் பங்கேற்றார்கள். சென்னை புத்தக கண்காட்சி என்பது இனிய ஒரு அரிதான ஒரு நிகழ்வு என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் உலக நாடுகளில் பன்னாட்டு புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. ஷார்ஜாவில், ஃப்ராங்க்ஃபர்ட்டில், இத்தாலியில், இப்படி பல நாடுகளில் புகழ்பெற்ற புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. அதாவது ஒரு நாட்டினுடைய அந்த நாட்டிற்கே முகமாக அந்த புத்தக கண்காட்சிகள் தலைநகரங்களில், நாட்டின் தலைநகரங்களில் நடக்கும். ஆனால் இப்போ டெல்லியில் கூட புத்தக கண்காட்சி நடந்து முடிந்ததை தாங்கள் அறிவீர்கள். ஆனால் ஒரு பன்னாட்டு புத்தக கண்காட்சியை ஒரு மாநில அரசு முன்னின்று எடுத்து நடத்துவது என்பது அது தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் அரசினால்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். இது எப்படி நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகங்களை, அறிவை மக்களிடம் பரவலாக்குவது, சிந்தனைகளை பரவலாக்குவது, சிந்தனை வளமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அரசு தான் இத்தகைய முன்முயற்சிகளை எடுக்க முடியும். நம்முடைய திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும் நிதி நல்கைகளை வழங்கி கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிற படைப்புகள், அந்த படைப்புகளை அந்த மொழிகளில் வெளியிடுவதற்கான பெரும் நிதி நல்கைகளை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. அதன் மூலமாக, அந்த நிதியுதவியின் மூலமாக பல மொழிகளுக்கு தமிழ் படைப்புகள் செல்கின்றன. அதே போல் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியின் மூலமாக பிற நாட்டு பதிப்பாளர்களை தமிழ் பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் சந்திப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு ஏற்பட்டது. அதன் மூலமாக அவர்கள் நூல்களை தமிழில் பதிப்பிப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த வாசல், ஒரு பாலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழுக்காக எத்தனையோ உன்னதமான நிகழ்வுகளை, உன்னதமான செயல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 4th எடிஷன், 4வது சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியையும் வெகு சிறப்பாக நடத்தியிருக்கிறது. இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் பெறும். அப்போது நாம் 5வது பன்னாட்டு புத்தக கண்காட்சியை இதைவிட பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறதோ அங்கெல்லாம் திராவிடம் இருக்கும், எங்கெல்லாம் திராவிடம் வெல்கிறதோ அங்கெல்லாம் தமிழ் வெல்லும் என்று இந்த நாட்களில் நான் மிகவும் உறுதிபட கூறுகிறேன். மீண்டும் புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த உலகம் இன்றைக்கு எய்தியிருக்கிற இந்த இடத்தை சட்டென்று பெற்றுவிடவில்லை. பல்வேறு நிலையில் சமூகங்கள் இருந்து மாறி இன்றைக்கு இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற உலகத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். முதலில் அடிமை சமூகமாக, பிறகு நில உடைமை சமூகமாக, பிறகு முதலாளிய சமூகமாக, இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப சமூகமாக இந்த உலகம் இருக்கிறது. இதில் நில உடைமை சமூகத்திலிருந்து ஒரு பெரிய முதலாளித்துவ சமூகமாக மாறியதற்கு அடிப்படையாக எது காரணமாக இருந்ததென்றால், இந்த உலகத்தில் நடைபெற்ற தொழில் புரட்சி தான் காரணமாக இருந்தது. பொதுவாகவே உலகத்தை முதலில் நெருப்பு மாற்றியது, பிறகு சக்கரம் மாற்றியது என்று சொல்லுவார்கள். நெருப்பு என்பது அதுவரையில் பச்சையாக விலங்குகளை வேட்டையாடி உண்டு கொண்டிருந்தவன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொடுத்து
அந்த விலங்குகளை கூட சமைத்து உண்ணுகிற ஒரு பழக்கம் வந்தது. உலகத்தினுடைய ஒரு போக்கு மாறுகிறது. பிறகு சக்கரம் என்பது ஒரு இடத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தி செல்லுகிற வாகனங்களுக்கு பயன்பட்டதாக இருந்தது. எனவே இருந்த இடத்தில் வளர்ச்சி பெற நெருப்பும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு சக்கரமும் பயன்பட்டது. ஆனாலும் வெறும் சக்கரம் போதுமானதாக இல்லை. அதற்கு பிறகு வந்திருக்கிற இயந்திரங்களினுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறது. அந்த இயந்திரங்களின் வளர்ச்சி தொடங்கிய கட்டத்தை நாம் தொழில் புரட்சியின் காலம் என்று சொல்லுகிறோம். அந்த தொழில் புரட்சி எங்கே இருந்து தொடங்கிற்று? பிரித்தானியாவிலிருந்து தான் தொடங்கிற்று. பொதுவாக ஐரோப்பாவில், அந்த ஐரோப்பாவில் இருக்கிற ஸ்காட்லாந்து என்கிற நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் என்கிற ஒரு அறிவியல் அறிஞன் தான் புதிதாக ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தான். அது ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடித்தது. அந்த இயந்திரத்தின் பெயர் நீராவி என்ஜின், ஸ்டீம் என்ஜின் என்று நாம் சொல்லுகிறோமே. ஜேம்ஸ் வாட்டினுடைய அந்த கண்டுபிடிப்பு இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற ரயில்கள் இல்லை, இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய இயந்திரங்கள் இல்லை. அவற்றையெல்லாம் கண்டுபிடித்ததற்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது ஜேம்ஸ் வாட்டினுடைய சிந்தனை தான். ஜேம்ஸ் வாட் அதிகமாக பள்ளிக்கூடத்திற்கு சென்றதில்லை. இந்த இடத்தில் நாம் இன்னொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள், மிகப்பெரிய இலக்கியவாணர்கள் பலர் பள்ளிக்கூடத்துக்கு சரியாக போகாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு முரண்பட்ட உண்மையாக இருக்கிறது. ஜேம்ஸ் வாட்டும் அப்படித்தான். தன் அம்மாவிடத்திலே தான் அவர் கல்வியை கற்றுக்கொண்டார். கணிதத்திலே மிகப்பெரிய கெட்டிக்காரனாக ஜேம்ஸ் வாட் இருந்தார். அவர் வீட்டில் இருக்கிற போது அம்மா சமைத்து கொண்டே பாடம் சொல்லிக் கொடுத்தார். இப்படி ஒரு செய்தி அவருடைய வாழ்வில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அம்மா சமைத்து கொண்டே பாடம் சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அந்த அடுப்பில் வைத்திருந்த பாத்திரத்தில் இருந்த அந்த தட்டு மேலாக எகிரி எகிரி குதித்து அமர்ந்தது. ஏன் இந்த தட்டு மூடியிருக்கிற தட்டு மேலே வருகிறது என்கிற கேள்வி அந்த சிறுவனுக்கு வந்தது. இந்த நீராவி மேலே தள்ளுகிறது என்கிற அந்த அடிப்படையிலிருந்து தான் நீராவி மேலே தள்ளுமானால் நீராவி முன்னும் தள்ளும் இல்லையா என்பதை அவன் எண்ணி பார்த்தான். அங்குதான் நீராவி என்ஜின் என்கிற நீராவி இயந்திரம் வந்தது. நீராவி இயந்திரம் வந்த பிறகு உலகத்தின் முகமே மாறி போயிற்று. தொழிற்புரட்சி தொடங்கிய இடம் அதுதான் 1776 ஆண்டு. 1765 ஏறத்தாழ நீராவி இயந்திரத்தை ஜேம்ஸ் வாட் வடிவமைத்து விட்டார் என்றாலும் 11 ஆண்டு காலம் அதை மறுபடியும் சரி செய்து இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது. முதலாக 1776 மே மாதத்திலே தான் அதை இந்த உலகுக்கு தந்த அந்த மாபெரும் அறிவியல் அறிஞனின் பெயர்தான் ஜேம்ஸ் வாட். அவர் பிறந்த நாள் ஜனவரி 19, 1736 ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி ஜேம்ஸ் வாட் ஸ்காட்லாண்டிலே பிறந்தார். அந்த சின்ன நிகழ்வு தன் வீட்டில் நடந்த ஒரு சமையல் அறையில் நிகழ்ந்த நிகழ்வு ஒரு பெரிய இயந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கும் அந்த இயந்திரத்தின் மூலமாக இந்த உலகத்தினுடைய முகத்தையே மாற்றுவதற்கும் பயன்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய செய்தி. அவர் அதற்கு பிறகு அந்த நீராவி இயந்திரத்தை மேலும் விரிவாக்கினார். அடுத்தடுத்து வந்த விஞ்ஞானிகள் இன்னும் பல இயந்திரங்களை கண்டுபிடித்தார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தொழிற்புரட்சி தொடங்கியது அதற்கு பிறகுதான். எனவே உலகத்தினுடைய தொழிற்புரட்சிக்கே காரணமாக இருந்த ஜேம்ஸ் வாட்டினுடைய பிறந்த நாள் ஜனவரி 19. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசி பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்?
இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி
இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.